ஒரு கிராமத்தில் கிருஷ்ணன் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் பள்ளியில் ரொம்ப அறிவாளியாக இருந்தான். ஆனால் அவன் கிராமத்தில் உள்ள மற்ற குழந்தைங்க எல்லாருமே விளையாட்டுலேயே மூழ்கி இருந்தாங்க. படிப்பை அவங்க ஒரு முக்கியமாக கருதவே இல்லை. ஒரு நாள் கிராமத்துக்கு ஒரு புதிய ஆசிரியர் வந்தார். அவர் கிராமத்து மக்களுக்கு அறிவின் முக்கியத்துவத்தை விளக்கினார். அவர் அவர்களுக்கு புத்தகங்களை வாசித்து காட்டினார், கதைகள் சொன்னார், அவர் சோதனை செய்து காட்டினார். கிருஷ்ணன் மிகவும் அதனால் ஈர்க்கப்பட்டான். புதிய ஆசிரியரின் வழிகாட்டுதலில் கிருஷ்ணன் தனது அறிவை மேலும் மேலும் வளர்த்து கொண்டான். அவன் புத்தகங்களை வாசித்தான், புதிய விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டான். கிராமத்தில் உள்ள மற்ற குழந்தைங்களும் படிப்பில் ஈடுபாடு காட்ட தொடங்கினாங்க. ஒரு நாள் கிராமத்தில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு. கிராமத்தில் நீர்த்தேக்கம் ஏற்பட்டு வறண்டு போனது அந்த கிராம மக்களுக்கு தண்ணீரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போதுதான் அந்த கிருஷ்ணனோட அறிவு மக்களுக்கு உதவிச்சு. அவன் புத்தகங்களை படித்ததை நினைவு வச்சு ஒரு புதிய முறையில் தண்ணீரை தேடுவதற்கான திட்டத்தை தீட்டினான். அவரது திட்டம் வெற்றிகரமாகவும் முடிந்தது. கிராம மக்களுக்கு மீண்டும் தண்ணீரும் கிடைச்சிச்சு. கிராம மக்கள் அனைவரும் கிருஷ்ணனை பாராட்டினாங்க. அவர்கள் அறிவின் சக்தியை அப்பந்தான் உணர்ந்தாங்க. கிருஷ்ணனும் மகிழ்ச்சியுடன் கூறினான், அறிவுக்கு எல்லையே இல்லை. அறிவு நம்ம எந்த பிரச்சனையிலேருந்து விடுவிக்கும் அப்படின்னு. குழந்தைகளே, உங்களுக்கு புரிஞ்சா அறிவு நம்மளை எந்த சூழல்ல இருந்து வெற்றி